புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்காக எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எப்பப்பா அந்த 30ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்திருக்கோம். இதெல்லாம் தாண்டி நிறைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த வரிசையில் இப்போ ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக தான் ப்ரெஸ் இன்டர்வியூ ஒன்று கொடுக்க காத்திருக்காங்க. ஸோ நிறைய நபர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம மெயின் கேரக்டர்ஸாக பார்த்து ரசிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஹமான் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி கார்த்திக் சார், ஜெயம் ரவி சார், த்ரிஷா மேம், அதே மாதிரி விக்ரம் பிரபு சார் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேருமே ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்காங்க. வாங்க போகலாம். பொன்னியின் செல்வன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனலி ஸ்பீக்கிங் இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா நான் முதல்ல பொன்னியின் செல்வனுக்கு ரசிகன் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் எடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே வருது கண்ணு முன்னாடி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வேறு யாரும் பண்ண முடியாது, நம்மளுடைய மாஸ்டர் மணிரத்னம் சார் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஈவன் பிஃபோர் ஷூட்டிங் போகும்போது கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் எல்லாருமே, இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக மாறுச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூடி உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் படிக்கும் போது ஒவ்வொரு சீனையும் எப்படி உணர்ந்து டயலாக் டெலிவரி சொல்லணும் அப்படின்னு ஒரு 10-15 நாள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் மட்டுமே போச்சு. அந்த ஸ்டேஜில் ஆரம்பித்து காஸ்டியூம் ட்ரையல்ஸில் வந்து அது ஒரு 16 நாள் வந்து டெய்லி ஒரு எப்படி எல்லாம் மாற்றி பார்க்கலாம், என்னென்ன உடை போட்டு பார்க்கலாம், ஜுவல்லரி என்னென்ன போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரீம் வந்து ஒரு ரியாலிட்டி ஆகிற அந்த ப்ராசஸை வந்து என்னால் உணர முடிஞ்சது. இது ஒரு கிரேட் ப்ராசஸ். ஐ எம் ஆனர்ட் டு பி இன் திஸ் ஃபில்ம் and I'll cherish this whole experience for my life. முன்னாடியே சொல்லியிருக்கேன், in the teaser launch as well as the audio launch, this is a dream come true. And actually Ravi சொன்ன மாதிரி it's a prestige and an honor to be part of this film. And இது actually என்னோட biggest multi-starrer, the first film that I'm working with such a stellar cast னு சொல்லலாம். And actually நான் first டைம் மணி சாரை மீட் பண்ணும்போது, அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர் என்ன அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஐ ஹோப் யூ ஹவ் நாட் ரெட் த புக்ஸ். ஸோ இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி அ மணி ரத்னம்ஸ் பொன்னியின் செல்வன். It's his vision, it's his view, it's just an adaptation from Kalki's novel. And I have grown up with Ponniyin Selvan. ஏன்னா வீட்டில் எல்லாரும் அது ஏற்கனவே படிச்சிருக்காங்க. They have grown up with it. And எல்லாருக்கும் தெரியும் இதில் என்னன்னா ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், ஒரு மைனஸாகவும் இருக்கலாம். தட் எவ்ரிபடி ஆல்ரெடி நோஸ் வாட் பொன்னியின் செல்வன் இஸ். நிறைய பேர் இந்த புக்ஸ் ஏற்கனவே படிச்சுட்டு இந்த படம் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ கேரக்டர் பற்றி அவ்வளோவா சொல்ல தேவையில்லை. எவ்ரிபடி நோஸ் யார் நந்தினி, யார் குந்தவாய், who are the male leads, everything. So I would say I'm very honored to be part of this magnum opus. மணி சார் ரொம்ப வருஷமா எடுக்கணும்னு நினைச்ச இந்த திரைப்படம்ங்கிறதுனால அவரோட ஈடுபாடு இந்த படத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் சார் எல்லா படத்துலையும் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட எக்ஸைட்மெண்ட் லெவல் பயங்கர ஹையாக இருந்துச்சு. ஒரு சிம்பிள் விஷயத்த கூட இங்கே எடுத்துட முடியாது. இந்த படத்தில் ஒரு சின்ன ஷாட் எடுக்கிறதுனா கூட அதுக்கு அவ்வளோ மெனக்கடல் தேவைப்படும். அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஷார்ட்டே கிடைக்குங்கிறப்போ அது அவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணால் அது எடுக்க முடியும். ஸோ அந்த எல்லா ப்ரிப்பரேஷனையும் அதை ஷூட் பண்ணும்போது மணிசரோட எக்ஸைட்மெண்ட் நான் டெய்லி பார்த்துட்டே இருக்க முடியும். அவருக்கு தமிழ் பற்று ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒரு 10ஆம் நூற்றாண்டை ஒரு சோழ தேசம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வரணுங்கிறது தான் அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணார். மற்ற கதைகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி ஒரு கோட்டைக்குள்ளேயோ இல்லை ஒரு அரண்மனைக்குள்ளேயோ அப்படி ஒரு பகுதிக்குள்ளேயே நடந்துடும். ஆனால் இந்த கதையை வந்து கல்கி அவர்கள் எழுதுனதே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ட்ராவல் இருக்கும். ஒரு ஆற்றுலையும் கடல்லையும் கோட்டையிலையும் மாளிகையிலையும் ஊருக்குள்ளேயும் அவ்வளோ இடத்துல கதை நடக்கிறதுனால அதை உண்மையாக கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு செட்ஸ் யூஸ் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு கிராஃபிக் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ உண்மையாக கொடுக்க முடியுங்கிறது தான் மணி சார் படம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டார். அதுக்கு ப்ரிப்ரேஷன் அவ்வளோ இருக்கும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் 4 நாள் ஷூட் பண்ண போகிறோன்னா அதுக்கு 6 நாள் ரிஹர்சல் இருக்கும். 2 days டான்ஸ் ஷூட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதுக்கு 5 days ரிஹர்சல்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் நிற்கணும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே சவால் என்னன்னா, த்ரிஷா சொன்ன மாதிரி
இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆவல் அவ்வளோ இருக்கு. ஸோ வந்து எல்லாருடைய கற்பனையும் இங்கே பூர்த்தி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது கஷ்டம்னாலும் அதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய படங்களில், மணிசாரோடைய படங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கலர்ஸ் ஆகட்டும், ஒரு விஷுவல் ஆகட்டும், ஒரு சின்ன குழந்தை ஒரு இலையோட விளையாடுறதே வந்து அவ்வளோ அழகாக காமிச்சு கிளாப்ஸ் வாங்க முடியும் மணிசார்னால. அப்போ ஒரு 10ஆம் நூற்றாண்டில் ஒரு சோழ நாட்டை உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாரு. ஒரு லதா மண்டபத்தை அவர் எப்படி உருவாக்கியிருப்பாரு, ஒரு ஆதித்த கரிகாலனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு பொன்னியின் செல்வனை லங்கையில எப்படி காட்டுவாரு, ஒரு குந்தவையும் நந்தினியும் மீட் பண்றப்போ 2 பேர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட இமேஜினேஷன் இருக்கு இல்லையா. அதை விட பெட்டரா யாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு டீட்டெயிலும், மணி சார் கொடுத்துருக்க டீட்டெயில். அதே மாதிரி ரஹ்மான் சாரோட இசை ஆகட்டும், ரவிவர்மன் சாருடைய கேமரா ஒர்க். பீரியட் ஃபிலிம்ஸ்னால் இப்படி தான் ஷூட் பண்ணணுன்னு இருக்குது, அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி அவர் பிரேக் பண்ணி வேற ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. தோட்டாதாரணி சாருடைய செட் ஒர்க், அதில் அந்த இங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஆர்கிடெக்சர் மாறி வந்திருக்குங்கிறதுனால அந்த காலகட்டத்துக்கான ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணுங்கிறது தேடி தேடி வடிவமைக்கிறது இருக்கு இல்லையா. ஒரு பேலஸை நம்ம மேக்ஸிமம் நம்மளே உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது கூட சிஜியில் பண்ணால் கூட அதோட டிசைன் அந்த சோழர்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் இருக்கணுங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம். அது வந்து ஒரு ப்ளெஷர், அப்சல்யூட் ப்ளெஷர். ஒரு நாள் மணி சார் வந்து என்ன கூப்பிட்டாங்க. அப்போ அதுக்கு பிஃபோராக வந்து மணி சார் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஆல்ரெடி பேப்பரில் வந்தாங்க, ஹி இஸ் கோயிங் டு மேக் திஸ் ப்ரொடக்ஷன், அப்படி ஸ்டார் காஸ்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டுலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம யங் ஹீரோஸோட ஃபேஸஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. இனி என்ன கூப்பிட்டு என்ன கேரக்டர் தர போகிறாங்கங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் லைக் எவ்ரி ஆக்டர் எனக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் பொன்னியின் செல்வன்ங்கிறது வந்து இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல், சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஃபிக்ஷன், இட்ஸ் ஃபேண்டசி எல்லாமே. ஆனால் இருந்தாலும் இட்ஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம் டு பி அ பார்ட் ஆஃப் இட். அதுதான் உண்மை. இந்த படம் வந்து மணி சார் துப்பாக்கி மணின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட போதே சரி ஓகே இந்த படத்தை பார்த்துட்டு கூப்பிட்றாருன்னா அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர், நிறைய டெப்த் இருக்கும் அதில். சரி அப்போ இந்த படத்தில் என்ன கொடுக்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டே போனேன். உட்காந்து பேசினார், நிறைய சீன் சொன்னார். அதுலேயே அப்படியே சரி ஒரு டைரக்டர் ஒரு சீன் சொல்ல போது எப்படி அது உள்ளார இறங்கும், அந்த மாதிரி இறங்கிட்டேன், அப்படியே என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யோசித்தேன், சரி இது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர் தான், இதை நம்ம எப்படி தூக்கிட்டு போக போகிறோம், நம்மளை மறந்துட்டு டைரக்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சிக்கணும்னு நினச்சேன். அப்படி ஒரு ஒப்படைச்சிக்கணும்னா மணி சாராக தான் இருக்கணும். அதுவும் இது வந்து அவரோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அவரோட மைண்டில் இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் ஓடுனுச்சு. ஸோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம தனசேகர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உள்ளார இறங்க போது இவங்களாம் 1 மந்த் இருந்தாங்க ஏற்கனவே ஷூட்டிங்கில். நான் ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் பேங்காக் போனேன் ஷூட்டிங்க்கு. எல்லாரும் ஏற்கனவே லைக் ப்ராப்பர் யூனிஃபார்மில் அந்த ஒரு கேரக்டரில் எல்லோரும் இருந்தாங்க. உள்ளார போகும்போதே ஒரு பயத்திலே போனேன். இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போவாங்கள்ல லேட்டாக, இன்றைக்கி வந்த மாதிரி. ஸோ அப்படி தான் போனேன். பட் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே மணி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அந்த 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 ஒரு சின்ன ஒரு பயத்தை தாண்டி உள்ளார இறங்கிட்டோன்னா அவரை நம்மளை என்ஜாய் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போவார் அந்த சீன் உள்ளார. அது ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் அது கிடச்சிதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயந்தான், இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் சேர்ந்து வரப்போது ஒருத்தரையும் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐம் ஹோப்பிங் உங்களை மாதிரி நானும் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். கார்த்தி பேசும்போது எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதை மாறாமல் ஒரு திரைப்படத்துக்கு கதை எழுதுறது பெரிய டாஸ்க், அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் மணிரத்னம் சாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மணி சார் சொன்னது வந்து நீ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அப்புறம் புக்கு படினாரு. ஸோ நான் புக்கு படிக்கிறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடி அவ்வளோ லேயர் இருக்கும். நம்ம எத்தனையோ சினிமா நடிக்கிறோம், கதாபாத்திரங்கள் பார்க்குறோம், ஆனால் அதுக்குள்ள லேயரை கிரியேட் பண்ண போராடுவோம். ஆனால் எப்படி அவர் அப்படி யோசிச்சு எழுதினாருன்னு தெரியாது. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஒரு டீட்டெயில் இருக்கும். எதனால அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். அவங்களுடைய பிஹேவியருக்கான டீட்டெயிலும் எழுதியிருப்பாங்க. அது உதாரணத்துக்கு குந்தவை எடுத்துகிட்டா குந்தவை எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ தொலைநோக்கு பார்வையுடையவங்க. வந்து பெண்கள்னா பின்னாடி இருப்பாங்கன்னு அவங்க முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவ்ரி கேரக்டர் வந்து உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
முக்கியமாக எனக்கு பார்த்தா நம்பி கூட தான் அதிகமான ட்ராவல் இருக்கும். ஸோ அது வந்து ஜெயராம் சாரோட பெர்ஃபார்மன்ஸில் நான் பார்த்தது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ரவிக்கும் எனக்கு நிறைய காம்பினேஷன் இருந்தது. ஸோ வந்து மணி சார் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் ரவிக்கிட்ட, ராஜராஜ சோழன் அதை மறந்துடாத அப்படின்னு. ஏன்னா வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அவ்வளோ பெரிய ஒரு விஷனரியாக இருந்த ஒருத்தர். அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார், ரொம்ப காமாக இருந்திருப்பார், எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அமைதியாக கையாண்டிருப்பார் அப்படின்னு ஐ திங்க் நான் ஒரு கேரக்டர் சொல்ல முடியல, அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். நீங்கள் பார்த்திபேந்திர பல்லவன் எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். எப்படி வந்து மதுராந்தகன் கேரக்டர் வந்து சார் சொன்ன மாதிரி எவ்வளோ லேயர்டாக இருக்குதோ அது மாதிரி பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டரும் லேயர்டாக இருக்கும். ஐ திங்க் எவ்ரி கேரக்டர் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் அவங்க காஸ்டியூம் போட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போதே நான் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்மள மாதிரி மறந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படிதான் இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டருமே. அடுத்ததா த்ரிஷா கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, செந்தமிழ் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த ரோல் ஃபர்ஸ்ட்லி என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபிலிம்னால அதுவாகவே இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். எனக்கு மோஸ்ட் இதில் என்ன ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா செந்தமிழ் நம்பர் 1, அண்ட் தென் அந்த ப்ரெப் டைம் அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் மணி சார் இவங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய ஒரு ஆல்மோஸ்ட் 6 months ப்ரெப் பண்ணுவோம். ஒரு லுக் டெஸ்ட், ஜுவல்லரி டெஸ்ட், எல்லாமே அது எஸ்பெஷலி அந்த குந்தவாயோட பன்னே ஒரு ஆல்மோஸ்ட் 3 months எடுத்தது டு கெட் த ரைட் பன். அது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதை எப்படி பண்ணுறது, அதுவே ஒரு ஐ கான்ட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் ஐம் சேயிங். அது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி அது ஒர்க் பண்ணாங்க. செந்தமிழ் எனக்கு நிஜமாவே ரொம்பவே கஷ்டம். நார்மலாக தமிழ் பேசுகிறவங்களுக்கே ஐ திங்க் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஏன்னா அது சென்னையில் நார்மலாக பேச மாட்டாங்க. அதுக்கு பட் தேங்க்ஃபுல்லி அகெயின் தேங்க்ஸ் டு மணி சார் ஒரு நிறைய ரிஹர்சல் பண்ணி, லைக் இப்போது கார்த்தி கூட ஒரு சீன் இருந்தால் கார்த்தி மீ மணி சார் உட்காந்து ஒரு ரீடிங் பண்ணுவோம். அதே மாதிரி வித் எவ்ரி ஆக்டர். ஷரத் சார் கூட ஒரு 2 சீன் இருந்தால் அவர் வித் மணி சார் மீ ஹிம். ஸோ அது படிக்க அண்ட் ஆக்சுவலி ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தது. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ வி வர் ரீடிங். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஷூட் டைமுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. வி வர் ஆல்ரெடி வெரி வெல் ரிஹர்ஸ்ட். எனக்கு இது ரெண்டும் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. கெட்டிங் ரெடி நான் மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் த மேல் லீட்ஸ் கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் ஒரு 3 AM கால் ஷிஃப்ட் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேரே ஒரு 2 hours எடுக்கும். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் அப் another 1 hour, அப்புறம் ஜுவல்லரி another 20 minutes. அண்ட் அப்படியே உட்காரணும் ஃபுல் டே. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட், யூ கான்ட் கீப் லைக் சேஞ்சிங் அண்ட் கம்மிங் பேக், அப்படியே உட்காரணும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஜெயம் ரவி கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, வார் சீக்வன்ஸில் அதில் வந்திருக்கும், அதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க, அதே மாதிரி ஒரு நாவலோடைய கதையை நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னதும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரியல் வார் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த உடை வந்து அந்த ஆர்மர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படியும் ஒரு 10-15 கிலோ இருக்கும். அதை போடணும். அதுக்கப்புறம் குதிரை நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும், இல்லை நம்மளாவது குதிரை சொல்கிற பேச்சு கேட்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும், அப்போ தான் சிங்க் வரும். ஸோ அது ஒரு சேலஞ்ச். இந்த ட்ரெஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து பேர் ஃபிட்ஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட பேர் ஃபிட் தான். அது அந்த ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் இருக்காது. ஸோ ஃபிசிக்கலாக நிறைய சேலஞ்சஸ். அதுக்கு தான் சொல்கிறேன், வாருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து ஒரு கேரக்டர் அதில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பொன்னியின் செல்வனுடைய கேரக்டர் வந்து அதில் மெயின்டைன், இது நார்மல் ஃபைட் மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கேரக்டர் எப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து காமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இன்னொரு நாட்டு ராஜா வந்து அது வந்து தப்பிச்சிடுவார். அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அவர் போய் சொல்லுவார், இது வந்து போர் தர்மம் கிடையாது இது அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ கெலாமிட்டிலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இங்கேருந்து வந்து நெல்லும் அரிசியும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மனிதர். அதாவது அவங்களுடைய படைக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து தஞ்சை படைக்கு வந்து தஞ்சையிலேருந்து தான் அரிசி வரணும் அப்படின்னு சொல்லுவார். இலங்கையில் இருந்தால் கூட உள்ள இருக்கிற மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வார் டைமில் அங்கே இருக்கிற மக்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வயசில் அப்படி ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு வார் சீக்வன்ஸ் சும்மா அடித்தோம் சண்டை போட்டோன்னு இல்லாமல் ஒரு கோவம் தெரியக்கூடாது, ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். அந்த டயலாக்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் பண்ணுவார் அவர். ஸோ அதனால அந்த கேரக்டரை உள்ளே வச்சுட்டு அந்த வார் சீக்வன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
பொன்னியின் செல்வன்ல குந்தவை கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டரை நீங்க பண்ண போறீங்க அப்படின்றதும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. See, actually, we're going back to that era. So to play today's girl in that era was very challenging. ஏன்னா அந்த காலத்துல அப்படியே புக்லேயே இருக்கு scenes, you know, for those who have read it. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசுவா, and how can she talk in a courtroom of 20 ministers? And in fact, இதில் கூட there is a scene with Prakash Raj sir where people question him, why you giving your daughter this much of liberty to talk? But எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். இட்ஸ் நாட் சேலஞ்சிங். ஏன்னா அந்த காலம் படம் ஷூட் பண்ணுறோம், அந்த காலம் பொண்ணுங்க மாதிரி should we be that? So it was, I feel, according to me, it was a very today's woman set in that era where they are strong, and ninga sonna madri the women character push the film. I mean, it's the highlight of the film, and it's actually very nice. More than challenging, I would say it's so nice that women had such a strong character even back in the day. அடுத்த கொஸ்டின் தாங்க ஹைலைட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை பொன்னியின் செல்வன் எடுத்திருந்தாங்கன்னா அதுல எந்தெந்த நடிகர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? Definitely Rajini sir and Kamal sir playing the main characters. It's their choice. Whichever they want they can. ஸோ அந்தந்த ஜென்ரேஷன்ல யார் பாப்புலரா இருந்திருப்பாங்க இல்லை யார் சரியா இருந்திருப்பாங்க, ஏன்னா இதுல வயசு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்தந்த வயசுல யூ ஹேவ் டு ஃபிட் இன்கும் போது அப்புறம் இந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய படத்தை இவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணணும்னா யாருக்கு அந்த மார்க்கெட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு இல்லையா? வேற யாரும் இன்னும் பெட்டர் ஃபிட்டா இருக்கலாம், பட் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அவ்வளவு ஈஸியான பதில் கிடையாது. I think Rajni sir itself on the audio launch la sonnaru, right? I kind of agreed with adla. Kamal சாருக்கும் அதே ஆசை இருந்திருக்கு, ரஜினி சாருக்கும் அதே ஆசை இருந்திருக்கு. So I think that ஒரு meme kuda vandhudu with Rajni sir's vision, I think, and that was also nice. ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கே உங்களுக்கு அப்படின்னு ஜெயம் ரவியை கொஸ்டின் கேட்டா எமோஷனான கார்த்தி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நிச்சயமா இந்த படம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் எடுத்துட்டீங்கனாலே வெறும் ஒரு ஒரு ராஜாவுடைய பதவி, அந்த பதவிக்காக நடக்கிற போர் மட்டுமே கிடையாது. இந்த படத்துல இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே அதுல இருக்கும். இப்போ சோழ தேசம் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னா அது மக்கள் ஆட்சியாகவே இருந்துச்சு, மக்களுக்காகவே அவங்க வேலை செஞ்சாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் ஆன்மீகம் பற்றின உரையாடல் இருக்கு, அரசியல் பற்றின உரையாடல் இருக்கு, அப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை கல்கி அவர்கள் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருப்பாரு புக்கை. இப்போ இன்னைக்கு புக்கு படிக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. நிறைய பேர் பாட்ல அந்த கதையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வந்து ஆடியோ புக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விஷுவலாக கொடுக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக அந்த வேல்யூ சிஸ்டத்தையும் நம்மளுடைய ஹிஸ்டரியும் அந்த கல்ச்சரையும் இல்லை நம்ம கலாச்சாரத்தையும் அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு தோணுது. ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு பெரிய விண்டோவா இருக்கு எல்லா விஷயத்துக்கும். ஒரு குழந்தைங்கள்கிட்ட நீங்க புக்ல 1000 வாட்டி சொல்லலாம், டக்குன்னு ஒரு படத்தை போட்டு காமிச்சா நம்ம ராஜா இப்படித்தான் இருந்தாங்களா, நம்ம கிட்ட கப்பல் படம் இருந்துச்சா, எவ்வளவு பேருக்கு தெரியும். அதையெல்லாம் விஷுவலா காமிக்கிறப்போ நம்ம மேலையும் நம்ம கலாச்சாரத்து மேலேயும் பெரிய மதிப்பு வரும். நிச்சயமா வரும் நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியில போய் தமிழ் பேசுறது வந்து கூச்சமா நினைச்சிட்டு இருக்கும்போது நாங்க அப்பவே வேற லெவல்றான்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு பண்ண கிடைச்சதுங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த ஆண் மகனா இருந்தாலும் கண்டிப்பா நந்தினியோடைய அழகுல மயங்கிடுவாங்க. ஆனா நந்தினியோடைய அழகுல மயங்காத ஒரு கதாபாத்திரமா பண்ணியிருக்கக்கூடிய கார்த்தி அவர்களே நந்தினி கதாபாத்திரம் பண்ண ஐஸ்வர்யா ராயோடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட கொஸ்டின் மட்டும் இல்லாம அந்த கப்பல் பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல கிராபிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டினுக்கும் கார்த்தி பதில் அளிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் மேம் வந்து நானும் அவங்களும் சந்திக்கிறேன். அந்த சீன் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. நாங்க ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி, பட் அவங்க கூட அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ கோவிட் நடுவில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனில் எல்லாரும் பிபி சூட் போட்டிருப்பாங்க, ஆக்டர்ஸ் மட்டும்தான் மாஸ்க் இல்லாமல் உட்காந்துருக்கணும் ட்ரெஸ் போட்டு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது என்ன ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க. கார்த்திக் கம் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு தான் சீன், 2 பேர் தான் நாங்கள் டைலாக் பேசணும். அவங்க வந்து அந்த டைலாக் எடுத்து உட்காந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி, ட்ரிஷாக்கு அதே பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா மணி சார் வந்து ஃபுல் டைலாக் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கவே மாட்டார், மொத்தமாக நடிச்சாகணும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் எப்படி நடிப்பீங்களோ, இப்போ ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கு, அவ்வளோ பெரிய டைலாக் படிக்கட்டு இறங்கிட்டு அவன் பேசிக்கிட்டே நடந்து வரணும். அது ஒரே ஷாட் தான், அந்த ஒரு ஷாட்ல நீங்க நடிச்சு முடிக்கணும் போது இட்ஸ் நாட் ஆல் ஈஸி. அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுறோம், நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேமரா ஆன் பண்ணிடுவாரு. அப்போ அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டா இருக்கணும், அந்த காலத்து தமிழ் பேசணும். அதுக்குள்ள வந்து அவங்க எங்கிட்ட இருந்து அவங்க ஒரு சீக்கிரட்டை வாங்கணும், அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு சீக்கிரட்டை வாங்கணும், அது 2மே தெரியக்கூடாது. அப்போ அதுக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும் அந்த சீன்ல. அது வந்து மணி சார் ஷூட் பண்ண விதம்,
அப்பதான் அதை சொல்லிட்டே இருப்பாரு. வந்தியத்தேவனை இங்க தான் வந்து நந்தினி ஜட்ஜ் பண்றாங்க, அவனை பத்தின கணக்கெடு போடுறாங்க. அப்போ இவனுடைய ஒவ்வொரு அசையும் அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ இன்னும் டென்ஷன் ஆகும், நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருப்போம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிடவும் கூடாது, அதையும் மீறி உளறிடுவான் வந்தியத்தேவன். ஸோ அந்த சீன் ஷூட் பண்ணதே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவங்களோட டெடிகேஷன், ஸ்பாட்ல அவேரா இருக்கிறது, அவ்வளோ ப்ரிப்பேர்டா இருக்கிறது, இவ்வளோ பணம் பண்ணிட்டாங்கிறதுனால ஒரு ப்ராம்ப்டிங் எடுக்கணுங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பேசினாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஆல்மோஸ்ட் அவங்க எப்படி சவுண்ட் பண்ணணுமோ அவங்க உச்சரிப்பு வேற கேட்டுக்குவாங்க. தமிழ் கரெக்டா இருக்கா, யாராவது சிரிச்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷாட், அவங்க இன்ட்ரடக்ஷன் ஷாட் அப்போ அவங்க கை மட்டும் தான் வரும். அவங்க டான்ஸருங்கிறதுனால ஒரு ஃப்ரேம்ல அவங்க கையை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க விரல்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நான் நோட்டீஸ் பண்ணேன். சாதாரணமா ஒரு திரையை விளக்கிட்டு போயிருக்கலாம், ஆனா அவங்க இந்த இடத்துல இந்த கேமரால இந்த லைட்டிங்ல என் விரல் இப்படி தெரியணும்னு அவங்க மெனக்கெட்டது வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ இந்த படத்தை மேக்சிமம் வந்து ஆன் கேமரா தான் பண்ணாங்க. இப்போ நீங்க வந்து சிஜி எவ்வளவு கம்மியா இருக்க முடியுமோ அவ்வளவு கம்மியாகும். இப்போ படகு உடையுது, நாங்க 2 பேர்ல இருக்கோம்னா படகு உண்மையாவே உடைச்சாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ டைட்டானிக் மேக்கிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பீஸ் இருக்கும், எல்லாரும் சரிஞ்சு கீழே விழுவாங்க. நாங்க 2 பேரும் அப்படி தொங்கி கீழே விழுந்துதான் நடிச்சோம். ஸோ வார் சீக்வன்ஸ் நானும் விக்கிலாம் எடுக்கும்போது பார்த்தா ஹார்ஸஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், நடுவில் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸோ லிட்டரலா எல்லாத்தையுமே ஆன் கேமரா எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சிஜிஆர் எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரியலாக ஷூட் பண்ண முடியுமோ அப்படிதான் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கோம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ஸஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னா டம்மி ஹார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸும் ஃபுல் ஸ்பீடு ஓட்டி தான் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஹார்ஸ் ரைடிங். பொதுவாகவே பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாஸ்க் என்னன்னா காஸ்டியூம் தான். ஸோ காஸ்டியூம் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கான ரிசர்ச் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு த்ரிஷா பதில் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இட்ஸ் நாட், நீங்க இப்போ ஒரு குந்துவை லுக்கை பார்த்துருக்கீங்க, வி மஸ்ட் ஹவ் டன் அபவுட் 50 to 55 லுக்ஸ். ஸோ அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 50லேருந்து ஒரு 30 லுக்ஸ் பண்ணுவோம், 30லேருந்து ஒரு 10 பண்ணுவோம், 10லேருந்து மணி சார் ஷோஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம். ஸோ லுக் டெஸ்ட்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 100 லுக்ஸ் இருக்கும் ஏற்கனவே. அண்ட் I was very excited. But இது full credit, 100% credit என்னோட to Mani sir and என்னோட styling team க்கு கொடுக்கிறேன், to Eka and her team of people. குந்தவையும் நந்தினி தேவியும் மீட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் படிக்கும் போதே எவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அப்போ அதை காட்சி பண்ணும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு த்ரிஷா சொன்ன பதில் இதுதான். கண்டிப்பா இருக்கும். இட்ஸ் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் நம்ம ஷூட் பண்ணும்போதே எல்லாருக்கும் அது they were looking forward to அந்த ஒரு சீன். சரி, ஏன்னா அது அந்த சீனுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷரும் இருக்கும், ஏன்னா புக்கில் இவ்வளோ எலாபரேட்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் த யூனோ நம்மளுக்கு அந்த confrontation scene is very important, so it's a good scene. எல்லாருமே இந்த கம்பேரிசனை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வரிசையில தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து கண்டிப்பா பாகுபலி அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஜென்ரலா எல்லார்கிட்டயுமே கேட்ட கேள்விக்கு எல்லாரும் சொன்ன பதில் இதுதான். ஸோ இன்னைக்கு நீங்க பாகுபலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் இட் வாஸ் அ ஃபிக்ஷன், எஸ், பட் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னு சொல்லணும். அண்ட் இட் இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட். த வே ஆடியன்ஸ் இதை எந்த அளவுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அடுத்த ஃபியூ டெக்கேட்ஸ்க்கு வரும். ஸோ இது வந்து இது ஆடியன்ஸால தான் இது நடக்குது, ஆடியன்ஸால தான் இதை வெற்றி படணும். ஸோ வந்து வென் பாகுபலி கேம் இட் வாஸ் சம்திங் நியூ. ஐ திங்க் திஸ் வில் அகேன் பி சம்திங் நியூ. இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாகுபலிலேருந்து, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பத்மாவதிலேருந்து. ஸோ அதனால வந்து இந்த கம்பேரிசன்கிற விஷயமே இருக்கக்கூடாது. பாகுபலி கூட பொன்னியின் செல்வனை கம்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்தி. என்ன காரணம்னா அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் வந்துட்டோம்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்களுடைய கலாச்சாரம் மாறாமல் சொல்றது அப்படின்றது பெரிய டாஸ்க் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கார்த்தி. எப்படி பாகுபலி ஒரு கற்பனை கதையோ அது மாதிரி 1001 ஒரு கற்பனை கதை தான். இங்கிருந்து சோழர்கள் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போனாங்க, அங்க போய் இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிற கற்பனை தான் அது. பட் இது அப்படி கிடையாது. இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துட்டீங்கன்னா வரலாற்று மனிதர்கள், உண்மையா வாழ்ந்த மனிதர்கள். இதுல இருக்க ஒரு 30 to 40% விஷயம் உண்மையா நடந்த விஷயம். ஸோ எப்படி வந்து இந்த கதையை வந்து நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லையா? பாகுபலி ஒரு ஹீரோ வில்லன் கதையா கூட நீங்க மாத்திர முடியும், கண்டெம்பரரைஸ் பண்ணலாம் அந்த கதையை. ஆனா இந்த கதையை வந்து கண்டெம்பரரைஸ் பண்ணவே முடியாது. அப்படி அந்த காலகட்டத்துக்கு போய் தான் பண்ண முடியும். இப்போ செல்வாவுடைய கற்பனை வந்து அற்புதமான கற்பனை. அது வந்து அந்த பிளட்ல இன்னைக்கு சோழர்கள் எங்க இருக்காங்க நம்மளால தேட முடியலங்கும் போது அப்படி இருந்திருந்தால்
அவங்க இந்த கலாச்சாரம் மாறி போகாம, அவங்களோட மொழி மாறி போகாம, அவங்களுடைய எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் மாறி போகாம அவங்க இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் செல்வாவுடைய அந்த கற்பனை. இது வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க எவ்வளவு ரிச்சா இருந்திருப்பாங்க, எப்படி அவங்க வந்து கடல் கடந்து போய் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, ஒரு அரசனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மகன்கள் எப்படி இருந்தாங்க, அந்த சோழ நாடு சோழ புலிக்கொடி வந்து இமாலயத்தில் போய் நாட்டணும் ஆதித்ய கரிகாலன் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் இந்த படத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். இது வேற எந்த படத்தையும் ஒப்பிட முடியாது. விக்கி சொன்ன மாதிரி எந்த படத்தையும் நீங்க ஒப்பிடவே கூடாது. அண்ணன் தம்பியும் ஒப்பிடக்கூடாதுன்றாங்க. 2 வெவ்வேறு படங்களை ஏன் ஒப்பிட்டு இருக்கீங்க? இதை தனியா இதை பாருங்க, இது ஒரு புது அனுபவமா இருக்கு. ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்காக ஏதாவது நீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்களா? ஏன்னா ஆல்ரெடி அரசியல் ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கப்புறம் போவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா டீசர் இவெண்ட் அங்கதான் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணிருந்தோம். டீசர் இவெண்ட் அங்கதான் வைக்கிறதா இருந்துச்சு. இந்த 3rd வேவ் கோவிட் வந்துச்சு இல்லையா, அதனால அந்த ப்ரிப்பேர் அங்க பண்ண முடியாம போயிடுச்சு. கிரௌட் அலோவ் பண்ணல. கோயில் பக்கத்துல பண்றதுக்கு தான் எல்லா திட்டமும் போட்டு எல்லாம் இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் மினிட்ல இல்ல இங்க கிரௌட் கேதர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால போக முடியாம இருந்துச்சு. நிச்சயம் போவோம், அதுல எந்த பயமும் இல்லை, போயிட்டு வரும் நிச்சயம். ஜெயம் ரவி கிட்ட ஒரு சிறப்பான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழனை பத்தி நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க, நீங்க என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு பாருங்க. ஐ திங்க் பேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பொறுமையாக ஒரு மனிதன் இருக்கிறானோ அவ்வளோ சிறந்தவனாக இருப்பான் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அந்த பேஷன்ஸை வந்து கோபத்தை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், ஆசையை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், பேராசையை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தங்கிட்ட இருக்கிற அந்த பேஷன்ஸ் தான் நான் வந்து ராஜராஜ சோழன் கிட்ட பார்த்தேன். அதை வந்து எல்லாரும் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு கேரக்டர் நான் வந்து நிறைய காமெடி வீடியோஸ்லாம் பண்ணேன் அந்த டைமில். என் முடியை வச்சு இப்படிலாம் ஆட்டி ஸ்லோ மோஷனில் எடுத்து செவுத்துல பள்ளி கூடலாம் நான் வந்து செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு என் ஹேர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஏன்னா பொதுவாக அவரோட ஒய்ஃப் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, என் ஷாம்பு எல்லாம் ரவி யூஸ் பண்ணா, இப்போ எனக்கு ஷாம்புவே இல்லை. நான் ரிமெம்பர் ஆர்த்தி கம்ப்ளைண்ட். பொதுவாக எல்லாருக்கும் முடி இப்படி வளரும், எனக்கு சுருட்ட முடி இப்படி வளருது, அது மரம் மாதிரி வளருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. முடிவெட்ட வெளியிலயும் போக முடியல. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பொதுவாக இந்த சரித்திர படம்னு வரும்போது நிறைய கேள்விகள் வரும். சரியாதான் இருக்கா, ஒருவேளை படிச்சிருந்தாங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்களே இயக்குனர் மணிரத்னம் அவர்கள்கிட்ட. அந்த டைமில் கார்த்தி தான் வந்து இதுக்கு தூதுவனாலாம் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய கேள்வி கேட்பாருங்க. கேள்வி வர்றதுனால கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது. ஸோ வந்து நான் ஏதாவது அதாவது அன்னைக்கு எடுக்க போகிற சீன் இருக்குன்னா நான் புக்லேயும் போய் அந்த சீன் எப்படி எழுதியிருக்காருன்னு படிச்சிருவேன். நான் போன உடனே சார்கிட்ட அப்படி யோசிச்சுட்டே போனேன், என்னை பார்த்தே கண்டுபிடிச்சவர். புக்கு படிச்சுட்டு வந்தியா அப்படிம்பாரு, சொல்லு அப்படிம்பாரு. பட் சார் வந்து இட் வாஸ் ஓப்பன் டு மீ. இவங்க எல்லாரும் அதான் பண்ணுவாங்க, ஏதாவது டவுட் கேட்க நீ போய் கேள்வி என்ன அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நான் தான் மணி சார்கிட்ட போய் திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்கிக்கிறது, இல்லை டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கிறது. பட் போகும்போது இவங்க பின்னாடி தான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவன் போறான் என்ன நடக்க போகுது பாருன்னு. சம்டைம்ஸ் திட்டு விழுதுவோம், போயா 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 வேலையை பாரு, அடுத்து நான் வேற ஷார்ட் பிடிச்சிட்டு வரேன் பாரு. இல்லை மற்றபடி பொறுமையாக உட்கார வச்சு பதிலும் சொல்லுவார். இல்லை இது இப்படி பண்ண முடியாது, நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம், அதை ஒரு மேடையில் போட்டு கிழிச்சு விட்டார். ஆல்ரெடி பேசின மாதிரி தான் எது கூடயுமே பொன்னியின் செல்வனை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தியா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏங்க பொன்னியின் செல்வனை நம்ம இந்தியா படங்களையே கம்பேர் பண்ணுறீங்க, மார்வல் படத்தோட கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா மார்வல் வந்து யோசிப்பாங்க, பொன்னியின் செல்வனில் நான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாமோன்னு கேப்டன் அமெரிக்கா யோசிப்பார், இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி கேப்டன் மார்வல் யோசிப்பாங்க. அப்படின்ற மாதிரியான பல ஃபன்னான விஷயங்களும் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா நீங்கள் மார்வல் கம்பேர் பண்ணிட்டுங்க, நம்ம எதுங்க மார்வல் கூட கம்பேர் பண்ணணும். அவங்க சொல்லிட்டோம், ஐயோ நான் வந்தியத்தேவன் மாதிரி, நான் ராஜராஜ சோழன் மாதிரி அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டோம். நம்மளாம் அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம். கல்கி அவர்களுடைய எழுத்துக்கள்ல தான் பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. அப்படின்னா அந்த பொன்னியின் செல்வனில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணதே மணிரத்னம் அவர்கள் தான். எத்தனையோ நபர்கள் எடுக்க முயற்சி பண்ண இந்த பொன்னியின் செல்வனை ஒரு மிகப்பெரிய டாஸ்கா மட்டும் இல்லாமல் கனவாவே வந்து எடுத்திருக்காரு. அந்த படமும் ஒரு கனவா இல்லாமல் நிஜமா எல்லாருடைய லைஃப்லையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் நான் சொல்ல கிடையாது, யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த நட்சத்திரங்களுடைய மிக முக்கியமான அந்த முக்கியத்துவமே அவங்களுடைய டெடிகேஷன் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபன்னெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் டெஃபினட்டாக எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக நிற்க போகுது அப்படின்றதான் எல்லாருமே சொன்ன மைய கருத்து. இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Vijay Sri signing off. Take care. Bye.